இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எங்களின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கும், செல்வ செழிப்பு உண்டாவதற்கும், ஆரோக்கியம் அடைவதற்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை காலை 8:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 11:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 11:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருந்து வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இருக்க தங்க செய்யும். இதனால உங்களுடைய மன அமைதி பாதிக்கவும் படாது. சகஜமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான வேகத்தையும் காட்டுவீங்க. பங்கு முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்படலாம். பொருளாதாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் குறையும். ஆவணங்கள்ல கையெழுத்திடும் பொழுது நன்றாக படித்து பார்த்து செய்வதும் நல்லது. எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுக்கான ஆதரவுகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தினரிடத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். நிர்வாகத்தினர்கிட்ட இருந்து சலுகைகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. கூடுதலான உழைப்புகளும் தேவைப்படும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக கவலைகளும் இருக்கலாங்க. உங்களுடைய கோபத்தை வெளியில காட்டவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சங்க ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வேலைகளையும் சரியாக முடிப்பதற்கு அவர்களும் உதவிகளும் செய்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சிந்தனையில தெளிவும் உண்டாகும். தகவல் தொடர்பு துறையில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் காரணமாக இன்று உங்களுடைய இலக்குகளை அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை வெற்றிகரமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே உற்சாகமான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல பயனுள்ள நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். அலுவலகத்துல இருந்து சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களுடைய உதவியை உரிய நேரத்துல பெறவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபமும் இருக்கும். தொழில் துறையில புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலைச்சல்களும் இருக்குங்க. வேலை பளுவும் கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு அரசாங்கத்திடமிருந்து இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் என்று முக்கியத்துவமும் தருவீங்க. நண்பர்களும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக எதிரிகளினால ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். அதே சமயத்துல ஆவணங்களையும் சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருக்கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. முதலீடுகள் சார்ந்த திட்டங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தாமதங்களும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று கிடைக்கின்ற வேலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். சுய முயற்சியுடனும் இருப்பீங்க, நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதும். இன்று வேலைகள்ல சற்று இறுக்கமான போக்கும் காணப்படும். அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வேலைகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே பதட்டமான உணர்வுகளும் இருக்கலாம். உங்களுடைய பதட்டங்களையும் குழப்பத்தையும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காட்டவும் வேண்டாங்க. சகஜமாக செயல்படுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வீட்டிற்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அவ்வப்பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீங்க. இன்று மனதுல ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இது உங்களுடைய வேலையை மட்டும் பாதிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. இன்று உடன் பிறந்தவர்கள் கிட்ட சமாதானமான போக்கும் காணப்படலாம். சின்ன சின்ன இடையூறுகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல நல்ல பலன்களையும் பெறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருந்தாலுமே இதனால நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கடந்த காலத்துல கை நழுவி போன வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்ற வருத்தங்களும் அவ்வப்பொழுது இருக்கவும் செய்யுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களை திணிக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று மனமும் உற்சாகத்துடனும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே முடித்து விடுவதும் நல்லது தாங்க. வியாபாரம் என்று வழக்கம் போலவே நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முக்கியமான பொருட்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய பெற்றோர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாக தங்க இருக்கும். அரசு வழியில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். ஒரு ஆதாயமான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கடன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டலாம். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சில தேவையற்ற செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. இதனை சாதகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய வேலைகளை பாதிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். தற்பெருமை பேசுவதை இன்று கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். அமைதியாக நடந்து கொள்வதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. விரய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபார பணிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். திட்டமிட்டபடி சிறப்பாக தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பைனான்ஸ் தொழில்ல நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு தொழில்ல ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் குறையும். மற்றவர்கள் கிட்ட வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்று யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் வாங்கி தருவதில் குறுக்கணிக்கவும் வேண்டாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலையும் லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. அனுபவசாலிகள் சில அறிவுரைகளை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். புதுவிதமான அனுபவமாகவும் இருக்கும். குடும்பத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான ஆலோசனைகளும் நடைபெறும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சில முக்கியமான வேலைகள் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அழகு கலை அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மறைமுகமான சூழல்ல வருமானமும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பணிபுரியும் இடத்துல அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்று பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் மனதில் ஏற்படலாம். பணி இறுக்கங்களும் நீங்குங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையுடன் வேலைகளையும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண ஏற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்கு சந்தையில லாபமும் இருக்கும். வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தக்க சமயத்துல அவர்களும் உதவிகளும் செய்வாங்க. திறமையான செயல்பாடுகளினால அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடியும் வரும். பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல கமிஷன் ஸ்டேஷனரி போன்ற விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல நீங்கள் அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும்.
சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பம் சொத்துக்கள் தொடர்பான தகராறுகள் இப்பொழுது நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேரும். உங்களுடைய செல்வ நிலையும் அதிகரிக்கும். விளையாட்டு போட்டிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனதுல சில எதிர்மறையான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக முன்னேற்றமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். இழுபறியான செயல்பாடுகளை இப்பொழுது முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தடங்கலாக இருந்து வந்த சில வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். எதிர்காலம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான யோசனைகளும் மனதில் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுட்பங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. துணிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். இன்று பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் முன்னேறவும் செய்வீங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் இருக்கும். இனிமையான சூழல்களும் உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசியும் மகிழ்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உங்களை கெடுக்க நினைப்பவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல சுமூகமான முடிவுகளும் எடுப்பீங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை துடிப்புடன் காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது தற்பெருமை போன்ற விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியில் செல்லும் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இன்று முன்னேற்றமான போக்கும் காணப்படும். எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதுல முழு பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை நீங்க ஒவ்வொன்றாக முடித்து நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தொழிலை மாற்ற நினைப்பவர்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்கள்ல நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்று கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில கவனமாகவும் இருங்க. உறவுல பிரச்சனைகளும் குறையும். இன்று உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செய்யும் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. எந்த ஒரு வேலையையும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பதும் நல்லது தாங்க. வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏதாவது சலிப்பும் ஏற்படலாங்க. இறுக்கமான வேலைகளின் காரணமாக வேலைகள் ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்லுறவும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எதிர்காலம் குறித்து பயனுள்ள விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகளுடைய வடிவில பணவரவையும் பெறுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை நல்ல முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. அலுவலக பணிகளின் மூலமாக சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். தொழில புதிய வாய்ப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல இடையூறாக இருந்து வந்தவர்கள் கிட்ட சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. பிடிவாத போக்கும் மாறும். பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்ற நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். இது உங்களுக்கு பெருமையாக இருந்தாலுமே தேவையற்ற சுமைகளாகவும் இருக்கும். அதிகாரிகள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதுல சாதகமான விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து எடுப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்கள் பணியிடத்துல யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் மட்டும் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வர்த்தக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்ட வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செலவுகள் கைகூடியும் வரலாம். புகழும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்களை பொறுமையுடன் கையாள்வதும் நல்லதுதாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. அதிகமாக சிந்திப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். அதிக வேலையின் காரணமாக வேலையில தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. நல்ல ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் மனைவி ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் பிரியமான ஒருவருக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுமூகமான நாளாகவும் அமையும். உத்தியோகத்துல இருந்து வந்த உள்குத்து வேலைகளை எல்லாமே நீங்க அறிந்தும் கொள்வீங்க. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பினால மன நிம்மதியும் பெறுவீங்க. அரசியல் துறையில ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று ஒரு சீரான போக்கும் காணப்படும். உங்கள் பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக் கொள்வதாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணியிட சூழ்நிலைகள் சாதகமாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். செல்வாக்குமிக்க நபர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் கூட தொழில் செய்கின்ற இடத்துல சிறு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அரசு சார்ந்த வேலைகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. 1-2 நாட்கள்ல நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வேலையாட்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பங்களை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று பய உணர்வுகளும் நீங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு என்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சவால்களை அமைதியுடன் கையாள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதற்காக உங்களுடைய திட்டங்களை நீங்க தீட்டவும் செய்வீங்க. உங்கள் சக பணியாளர்களை விட நீங்க நன்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல வேறுபாடுகளும் நீங்கி நட்புடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க.
இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இன்று மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வேலைகள்ல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையுங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலைகளை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்விக்கான பாதைகளும் தென்படும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த முயற்சிகள்ல இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடலாம். விரும்பிய வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்திலையும் கலகலப்பான சூழலும் உண்டாகும். பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல மேன்மையான வாய்ப்புகளும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலையில நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். பண வரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். கடினமான வேலைகளையும் உங்களுடைய திறமையின் மூலமாக எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. என்று போதிய அளவு பணமும் கையில இருக்கும். இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். உழைப்பும் அதிகமாகவும் இருக்குங்க. அதற்கு ஏற்ப நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வேலைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்று முடிவிற்கும் வந்து சேரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க.
அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து கொண்டாலுமே பொறுமையாக இருந்து சாதித்து காட்டுவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலையிலும் சில கடின உழைப்பிற்கு என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு தடையாக இருந்து வந்தவர்கள் எல்லாமே விலகி சென்று விடுவாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாகவும் நடந்தும் கொள்வாங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். மகான்களுடைய தரிசனங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையுடனும் திறமையுடனும் செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல வீட்டுல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த அணுகுமுறை உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முடியும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலான முயற்சிகளினால வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். அதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல சில அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள்ல நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. உங்கள் தாய் இடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் தொடர்பாக இருந்து வந்த முயற்சிகள்ல இப்பொழுது சாதகமான போக்கும் காணப்படும். நேரத்தை கவனமாகவும் செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். ஆராய்ச்சி சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். குழந்தைகள் பற்றிய எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். புதிய முயற்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும்.
அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த உள்குத்து வேலைகளை நீங்க கண்டறிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. தினசரி நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பேசுவதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து பேசினாலே போதுங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடும் பொழுது மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. எச்சரிக்கையாக இருந்து பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத கவலைகளும் ஏற்படலாங்க. சில தடுமாற்றங்களும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தடைகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கலாம். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையை செய்தாலுமே அதுல முழு கவனத்துடன் ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலையை ஒவ்வொன்றாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மாற்ற நினைப்பவர்களுக்கு சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய உறவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மேல்நிலை கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். புதுமையான செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்களினால லாபமும் உண்டாகும். உடல்ல தோற்றப்பொழிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். நட்பும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:36 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்று ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.